ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா பாலகிருஷ்ணன் இருக்காருங்க. நம்ம சொல்லுவோம் ஐயா பாலகிருஷ்ணன் இருக்காங்க, உங்களுக்கு நடக்காத காரியம் ஒரு முக்கியமான காரியம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் பெரிய பாக்கியம் முன்னோர்கள் தான். முன்னோரை பற்றி ரொம்ப பேசுகிறேன், வயவாளரை பற்றி பேசுகிறேன். அவங்களுக்கு திரி கொடுத்தா என்ன பலன் ஐயா சொல்லுவாங்க. வருஷத்தில் ஒரு நாள் தான் இறந்தவங்களுக்கு பசி, இறந்து போன முன்னோர்களுக்கு இறந்த திதி எண்ணிக்கை மட்டும் ஆத்மாக்கள் மேலே இருந்து கீழே வர்றதா சொல்லுவாங்க. மனுஷன் வந்து தவறி போயிட்டா உடம்பு மட்டும்தான் நம்ம வந்து அடிக்க முடியும், ஆன்மாக்களை யாராலையும் வந்து அடிக்க முடியாது. இந்த ஆன்மாக்கள் 3 அம்சங்கள் நிறைந்த நேரத்தில் மேலே இருந்து கீழே வர்றதா சொல்லப்படும். அக்னி ரூபாக சூரிய ஒளி கதிர்கள் மூலமாகவும், வாயு ரூபாக காற்று மூலமாகவும், ஜல ரூபாக நதி, யார், குளம், சமுதிரம் அந்த மாதிரி இடத்துல பிடிக்கும் கண்ணுக்கு தெரியாத முன்னோர்கள் நம்ம மேலே வந்து பண்ணுறாங்க. இப்போ அன்னைக்கு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்ய வேண்டிய பூஜைகளை நம்ம வந்து சரியாக பண்ணிடணும். பண்ணாமல் விட்டுட்டா நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. நம்ம குழந்தைங்க பேரம்பேரைகள்லாம் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் திதி பண்ணுறது. திதி பண்ணுறவங்க வந்து சாமியை வந்து வழிபாடு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. திதி செஞ்சுட்டு சாமியை வழிபாடு பண்ணால் 1000 மடங்கு பலன் ஜாஸ்தி. திதி எதுவும் செய்யாமல் விட்டுட்டு எந்த சாமியை கொண்டாலும் சரி எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பெத்த அப்பா அம்மா தான் முதல் கடவுள். மாதா, பிதா, குரு சேர்ந்தது தெய்வத்தோட அனுகிரகம் குடும்பத்துக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா இறந்தவங்களை வந்து திருப்திப்படுத்தணும். அப்பேற்பட்ட க்ஷேத்திரத்தில் வச்சு ஐயா வந்து சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ராமருக்கே தோஷங்கள் ஏற்பட்டு நிவர்த்தியான பூமி ராமேஸ்வரம். ராமன் 14 வருஷம் வனவாசம் வந்த சமயத்தில் அவருடைய அப்பா காலமாட்டார். அப்போது ராமர் ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துருக்கார். ஒரு இடத்துல அகத்திய முனிவர் பார்த்து, ராமா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி குடும்பத்தில் மூத்த பையனாக பிறந்தும் என்னோட அப்பாவுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் எதையுமே கையால் செய்ய முடியல அப்படிங்கிற வருத்தம் எனக்கு. கடைசி காலத்தில் என்னுடைய அப்பாவுடைய முகத்தையே பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தமாக எனக்கு வந்து இந்த நிலைமை மனுஷனாக பிறந்த யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தம். அதை கேட்டுக்கிட்டு அகஸ்திய முனிவர் சொல்கிறார், ராமா உன்னோட பாதம் இன்னைக்கு இந்த பூமியில் பட்டதுனால பூமியே கர்ம பூமியாக இருக்குது. கர்ம பூமின்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் செய்யக்கூடிய பூமின்னு அர்த்தம். அதனால் உன்னோட அப்பாவுக்கு நீ என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ இங்கேயே பண்ணப்பா, உன்னோட தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் சொன்னதின் பேரில் ராமருடைய அப்பாவை உத்தேசம் பண்ணி செய்ய வேண்டிய பூஜைகள் அனைத்தையும் ராமேஸ்வரத்தில் செஞ்சு ராமருடைய தோஷங்கள் நிவர்த்தியானதான் ஐதீகம். இங்கே வர்றவங்க எல்லாருமே ராமருக்கே தோஷங்கள் நிவர்த்தியான பூமியில் வச்சு எங்கள் முன்னோர்களுக்கு பூஜை பண்ணால் எங்கள் குடும்பத்தில் உண்டான பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வராங்க. இந்த பூஜையோட பலன் வந்து அவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு ராமேஸ்வரம் வந்து பூஜை பண்ணுறாங்களோ அதை வச்சும், சொல்லக்கூடிய மந்திரங்களை பிழை இல்லாமல் சொல்கிறத வச்சும் இது வந்து பூஜையோட பலன்கள் அடுத்த நொடி அந்த குடும்பத்தை சேர்றது. அப்படிங்கிறதுனால தோஷம் இல்லாத மனுஷன் கிடையாது, பாவம் பண்ணாத மனுஷன் கிடையாது. எவ்வளோ பெரிய சித்தர்களாக இருக்கட்டும், சன்னியாசிகளாக இருக்கட்டும், மகான்களாக இருக்கட்டும், குழந்தை பருவத்தில் கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ பல ஆயிரக்கணக்கான பாவங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த தோஷங்கள் எல்லாமே அவங்க பண்ணுற தியானத்தின் மூலியமாகவும் சாமிக்கு அவங்க பண்ணுற சேவையின் மூலியமாகவும் நிவர்த்தியாகிறதா ஐதீகம் உண்டு. இதை தவிர 3ஆவதாக கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது. கர்ம வினைங்கிறத நம்ம வந்து அனுபவிச்சே ஆகணும். அதுக்கு வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. இந்த கர்ம வினை கூட நம்ம பண்ணக்கூடிய தியானத்தின் மூலியமாக கரைஞ்சி போகிறதா சொல்லப்படுறது. ஒரே இடத்துல கண்ணை மூடிக்கிட்டு எந்த சுவாமியை நினைக்காம, இதை பற்றி குடும்பத்தை பற்றி நினைக்காம, குழந்தை குட்டிகளை பற்றி நினைக்காம, பணங்காசை பற்றி நினைக்காம, கையை ஊட்டிக்கிட்டு வெறுமனை சம்பளங்கால் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து உள்ளே வரக்கூடிய மூச்சையும் வெளியில் போகக்கூடிய மூச்சையும் கவனிச்சாலே நம்ம செஞ்ச கர்ம வினைகள் தான் வந்து நிவர்த்தியாளர். முடிஞ்சால் காலம்புற ஒரு 1/2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம், நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இப்போ எனக்கு 45 வயசாக இருக்குன்னா காலம்புற ஒரு 45 நிமிஷம், ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 45 நிமிஷம் எதை பற்றியும் நினைக்காம உள்ளே வர்ற மூச்சு வெளியில் போகிற மூச்சு இது 2 மட்டும் கவனிச்சாலே நம்ம செஞ்ச கர்ம வினைகள்லாம் நிவர்த்தி ஆகுது. ராமேஸ்வரத்தை பற்றி ஷார்ட்டாக நம்ம ஐயா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதெல்லாம் சாமி கும்பிட்றவங்களே சொல்லுவோம், நல்லா முன்னோரை பாருங்கள், பெற்றோரை பாருங்கள், இவங்களும் ஆசீர்வாதம். இன்றைக்கி இந்த இடத்துல உட்காந்து ஐயா கொடுக்குற திதி
நம்ம முன்னோர்கள் முதல் கடமையை அவங்க செய்கிறது எதே அதை பரிசுத்தமான்ற காட்டி பரிபூர்வமாக காட்டி 4 தலைமையாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மன நிறைஞ்சு ஒரு மனதுக்காண்டியோ செய்யாமல் ஒரு காரியம் பண்ணாமல் இது செய்யாமல் ஆத்ம திருப்திக்காண்டி ஒரு மன திருப்தியோட உங்களுக்கு சகலமும் கிடைக்கணும்னு ஐயா வந்து முன்னூறு ஆசை வேண்டிக்கலாம்.